நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. 3 முறை வீட்டை விட்டு ஓடிப்போன மனைவி, கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த கணவன், சத்தமில்லாமல் கணவனின் கதையை முடித்த மனைவி, கார் மீது மோதிய ஆட்டோ, அம்பலமான விபத்து நாடகம், ஆட்டோ ஓட்டுநரோடு சிக்கிய கள்ளக்காதல் ஜோடி. நடந்தது என்ன? கார் மீது ஆட்டோ மோதிய விபத்துல தலையில பலத்த காயங்களோட உயிரிழந்த நபர். இத பார்த்தா விபத்தில் அடிபட்டது மாதிரியே தெரியலையேன்னு போலீஸுக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. இதனால இறந்து போனவர் யாரு என்னன்னு அவரோட செல்போன் அழைப்புகளை செக் பண்ணி விசாரிச்சதுல இது கொலைன்னு அம்பலமாச்சு. கர்நாடக மாநிலம் யாதகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க சாகர் ரத்தோடு பூஜா தம்பதி. இந்த நிலைமையில பூஜாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ரெட்டி ரத்தோடு மேல காதல் உண்டாகி இருக்கு. 3 வருஷமா இந்த கள்ள காதல் தொடர கணவன் சாகர் அதை கண்டிச்சிருக்காரு. ஆனா எதையுமே பொருட்படுத்தாத பூஜா ரெட்டியோட காதலை விட மறுத்து சண்டை போட்டதா சொல்லப்படுது. இதனால மனமுடைஞ்ச சாகர் அந்த ஊர் பஞ்சாயத்துல தன்னோட மனைவியை தன்னோட சேர்த்து வைக்கணும்னு பல தடவை முறையிட்டதா சொல்லப்படுது. ஆனா பிடிவாதமா இருந்த பூஜாவோ ரெட்டி கூட 3 தடவை வீட்டை விட்டு ஓடி போயிட்டதாவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு தடவையும் ஓடி போகும்போது சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து கண்டுபிடிச்சு 2 பேரையும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்துவாங்க. ஆனா அங்கேயும் திமிரா பேசின பூஜா நான் ரெட்டி கூட தான் இருப்பேன்னு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லி இருக்காங்க. பூஜா வீட்டை விட்டு ஓடுறதும் அவங்க சொந்தக்காரங்க கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வர்றதுன்னு வாடிக்கையான நிலைமையில ஒரு கட்டத்துல வெறுப்பாயிட்டாங்க பூஜா. இப்படியே இருந்தா தன்னால ரெட்டி கூட நிம்மதியா வாழ முடியாதுன்னு ஒரே அடியா சாகரை ஒழிச்சு கட்டுனாதான் நிரந்தரமா மகிழ்ச்சியா வாழ முடியும்னு ரெட்டி கூட சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்காக மகேஷ்ங்கிற ஆட்டோ ஓட்டுநரை சந்திச்ச ரெட்டி நான் 1 லட்சம் ரூபாய் தர்றேன், சாகரை கொல்லணும்னு சொல்லி இருக்கான். அதுக்கு ஓகே சொன்ன மகேஷ் காசை வாங்கிக்கிட்டு ரெட்டி சொன்னபடி கேட்டிருக்கான். திட்டம் போட்டபடி 29ஆம் தேதி நைட்டு வாடகை கொடுக்காம ஆட்டோ ஓடலேன்னு சொல்லி சாகரை வெளியே கூட்டிட்டு போயிருக்கான் மகேஷ். அதை நம்பி வந்த சாகரை ஆட்டோல ஏத்திக்கிட்டு லிங்கரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்கான். எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தான்னு சந்தேகப்பட்ட சாகர் எதுக்கு இங்க வண்டியை நிறுத்தினேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா எதுக்குமே பதிலே சொல்லாம நின்னுக்கிட்டு இருந்திருக்கான் மகேஷ். அப்போ அந்த இருட்டுல இருந்து கையில சுத்தியலோட வெளியே வந்த ரெட்டி சாகரை கண்மூடித்தனமா சுத்தியலாலேயே அடிச்சே கொண்டதா சொல்லப்படுது. உடனே திட்டம் போட்டபடி சாகரோட உடலை ஆட்டோல ஏத்திக்கிட்டு போன நிலைமையில எதிரே வந்த கார் மேல மோத விட்டு அப்படியே விபத்து மாதிரி மாத்தி விபத்துல சாகர் இறந்துட்டதா சொல்லி மகேஷ் நாடகமாடி இருக்கான். அப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சாகரோட இறப்புல சந்தேகப்பட்டு அவரோட செல்போன் அழைப்புகளை சோதனை பண்ணாங்க. அதுல கொலைக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மகேஷ் கிட்ட சாகர் பேசினது தெரிய வந்துச்சு. அப்புறம் மகேஷ போலீஸ்காரங்க அவங்க பாணியில விசாரிச்சப்ப சாகரை கொலை செய்ய திட்டம் போட்ட ரெட்டி, பூஜா, மகேஷ் எல்லாரும் கூண்டோட சிக்குனாங்க. மில்க் ஷேக்கில் விஷம், தந்தையின் உயிரை பறித்த மகள், கருணை அடிப்படையில் வேலை, காதல், காவலர் பணி இரண்டுத்துக்கும் ஆசைப்பட்டு இளம்பெண் செய்த கொடூரம், காட்டிக் கொடுத்த காதலர், 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. என்ன நடந்தது?
வேர்த்த முகத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன இளைஞர், சார் நான் ஒரு கொலையை பத்தி சொல்லணும், அதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லி இருக்காரு. இத கேட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டாங்க. சொல்லுங்க, நீங்க யாரு, உங்க பேர் என்ன உண்மையை சொல்ல போறீங்க, யாரு கொலை செய்யப்பட்டாங்கன்னு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் அடுக்கடுக்கான கேள்வியை கேட்க, அதுக்கு அந்த இளைஞர் சொன்ன வார்த்தைகள் அங்க இருந்தவங்களை அப்படியே உரைய வச்சிருச்சு. அப்படி அவரு என்னதான் சொன்னாரு? மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவங்க ஆஷிஷ் மற்றும் ஆர்யா. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து நண்பர்களா இருந்து பின்னால காதலர்களாக மாறி உயிருக்கு உயிரா காதலிச்சதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில காவலரான ஆஷிஷோட அப்பா திடீர்னு உயிரிழந்துட்டாரு. இதனால அப்பாவோட காவலர் பணி கருணை அடிப்படையில மகனான ஆஷிஷுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் இப்படியே ஓட ஆஷிஷ் ஆர்யா காதல் ஆர்யாவோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு. அவரும் காவல்துறையில அதிகாரியா இருந்ததுனால மகளோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டிச்சதா சொல்லப்படுது. இருந்தாலும் காதல ரகசியமா வளர்த்துக்கிட்டு வந்த ஆர்யாவுக்கு ஒரு விபரீத ஆசை உண்டாகி இருக்கு. ஒரு நாள் காதலனை சந்திச்ச ஆர்யா, உங்க அப்பா இறந்து போனதுனால தானே உனக்கு அந்த வேலை கிடைச்சதுன்னு கேட்க, அவனும் ஆமான்னு சொல்லி இருக்கான். அப்போ அதே மாதிரி எங்க அப்பாவும் செத்துட்டா எனக்கும் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க ஆர்யா. கிடைக்கும், அதுக்கு உங்க அப்பா சாகணும்னு சிரிச்சுக்கிட்டே விளையாட்டுத்தனமா சொல்லி இருக்கான் ஆஷிஷ். ஆனா அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்ட ஆர்யா, நிஜமாவே எங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டா வேலைக்கு வேலையும் கிடைச்சிரும், காதலுக்கும் எதிர்ப்பு இல்லாம போயிரும்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு முதல்ல அதிர்ந்து போன ஆஷிஷ் அதுக்கு பின்னாடி ஆர்யா பேச்ச கேட்டுக்கிட்டு கொலை செய்ய உதவி செய்யறதா ஒத்துக்கிட்டான். நண்பர் ஒருத்தர் கிட்ட 5000 ரூபாயை கொடுத்து விஷத்தை வாங்கி ஆர்யா கிட்ட கொடுத்திருக்கான். ஏற்கனவே திட்டம் போட்டபடி அன்னைக்கு டியூட்டியிலிருந்து வீட்டுக்கு வந்த ஆர்யாவோட தந்தை ஜெயந்த் பல்லாவருக்கு குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ட்ரிங்க்ஸ் தரவாப்பான்னு ஆர்யா கேட்டிருக்காங்க. அவரும் சரி எடுத்துட்டு வான்னு சொல்ல, ஏற்கனவே விஷத்தை கலந்து வச்சிருந்த மில்க் ஷேக்க குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்ச ஜெயந்த் பல்லாவர் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கமான நிலைமையில அவரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு கண் துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றி இருக்காங்க. அங்க ஜெயந்த பரிசோதிச்ச மருத்துவர்களும் அவரு ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லி இருக்காங்க. ஃபுட் பாய்சன்ல தான் இவரோட சாவு ஏற்பட்டிருக்குன்னு கேஸ் எழுதப்பட்ட நிலைமையில நினைச்சது மாதிரியே அப்பாவோட வேலை ஆர்யாவுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி 2 பேரும் ஜாலியா காவலர் பயிற்சியில சேர்ந்து பயிற்சியை ஒன்னா முடிச்சிட்டு காவல்துறையில பணியாற்றவும் தொடங்கி இருக்காங்க. இப்படி 3 வருஷம் கடந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்றது மாதிரி இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்த 2 பேரோட வாழ்க்கையில கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாட்கள்லயே ஆஷிஷ் ஒரு குற்றச் செயலை செஞ்சாருன்னு அவரு காவல்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாரு. இது இவங்களோட காதல் உறவுல விரிசலை ஏற்படுத்தி பிரியக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. வேலை இல்லாதவனை யார் கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்ட ஆர்யா ஆஷிஷை பிரேக்கப் பண்ணாங்க. ஆனா ஆத்திரத்துல இருந்த ஆஷிஷ் இவளோட சுயநலத்துக்காக தன்னோட சொந்த அப்பாவையே கொன்னது மட்டும் இல்லாம இப்ப நம்மளையே கலட்டி விட்டுட்டாளேன்னு கடுமையான கோபத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வாழலைனாலும் பரவாயில்ல, ஆனா இவளை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 2023 மார்ச்ல நடந்த ஜெயந்த் பல்லாவர் கொலை பத்தியும் அதுக்கு தானும் உடந்தையா இருந்ததை பத்தியும் சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஷிஷ் சொன்ன ஆதாரங்களை ஆய்வு செய்த பின்னால காவல் கண்காணிப்பாளர் மொமக்கா சுதர்சன் உடனடியா வழக்கு பதிவு செய்யவும் சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்யவும் உத்தரவிட்டாரு. இந்த கொடூர கொலையை பத்தி ராம்நகர் காவல் நிலையத்துல விரிவான விசாரணை நடந்துகிட்டு வருது. திடீரென வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர். நடு வீட்டில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெற்றோர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாய் உயிரிழப்பு. தாயை அடித்தே கொலை செய்த மகன் சிக்கினாரா? நடந்தது என்ன?
பலகானஹள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மக்கள் சேகருங்கிற நபரோட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க சேகரும் அவரோட மனைவியும் ரத்த காயங்களோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வரவழைச்சு 2 பேரையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஆனா லட்சுமிக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டதுனால அவங்க உயிரிழந்துட்டதா டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சு அவங்களோட மகனை தேட ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த பகுதியில இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்தாங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அடுத்து மகன் ராமாஞ்சனேயுலோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸா. அப்ப சிக்னல் மெத்தத்து பள்ளி பகுதியில காட்டி இருக்கு. இதனால நேரா அங்க போன போலீசார் அந்த இளைஞரை தேடி இருக்காங்க. அப்போ போலீஸ பார்த்ததும் அவரு தப்பிச்சு போக முயற்சி பண்ணி இருக்காரு. ஆனா அவரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் இளைஞரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ஆந்திரால இருக்கக்கூடிய அவுக்குப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்தவங்க சேகர் லட்சுமி தம்பதி. இவங்களுக்கு ராமாஞ்சனேயுலுங்கிற மகன் இருக்காரு. பள்ளி கல்லூரி காலகட்டத்துல ஒழுங்கா படிக்காத இந்த நபர் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகி எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல சேர்த்து வச்ச பணத்தையும் திருடிக்கிட்டு போய் மது குடிச்சே அழிச்ச அந்த நபர் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரன் நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கி இருக்காரு. இவர் மேல திருட்டு கேஸ் கூட இருக்குன்னு சொல்லப்படுது. மகனோட செயலை பார்த்து கடும் ஆத்திரமடைஞ்ச பெற்றோர், உன் கூட படிச்ச பசங்க எல்லாரும் நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஆனா நீ எதுக்கு இப்படி குடிச்சிட்டு ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருக்க? இந்த குடிக்கிற பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு மகன், நீங்க சொல்றதையெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு லட்சியமா பதில் சொல்லி இருக்காரு. இதனால குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை நடந்திருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பெற்றோர் பேர்ல இருக்கக்கூடிய வீட்டை தன்னோட பேருக்கு மாத்தி எழுதி தாங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பெற்றோர், நீ இப்பவே சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் குடிச்சு அழிச்சிட்ட, இந்த நேரத்துல வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வச்சா அதையும் வித்து குடிச்சிட்டு எங்களை நடுத்தெருவுக்கு அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச மகன், சொத்தை என் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிருங்க, இல்லனா உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. இதுக்கிடையில சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் இவங்களுக்குள்ள சொத்து விவகாரம் தொடர்பா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ பெற்றோர், வீட்டை உன் பேருக்கெல்லாம் மாத்தி எழுதி வைக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச ராமாஞ்சனேயுலு வீட்டுல கிடந்த கட்டையை எடுத்து தந்தை சேகரை கொடூரமா தாக்கி இருக்காரு. அடுத்து தாய் லட்சுமியவும் தலையிலேயே பல தடவை கொடூரமா தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. 2 பேரோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்கள கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணாங்க. இதுல லட்சுமி உயிரிழந்துட்டாங்க. தந்தை சேகர் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீசார் தலைமறைவா இருந்த ராமாஞ்சனேயுலுவை செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பெற்றோரை பார்க்க சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த ரவுடியை அரிவாளால் ஓட ஓட வெட்டி கொன்ற கொடூர கும்பல். முன்பகையால் நடந்த கொலை என விசாரணையில் அம்பலம். ரவுடி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலையாளிகள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? நைட் 11 மணி. பேட்டை பகுதியில் உள்ள தாய் தந்தைய பார்த்துட்டு பைக்ல வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு சுரேஷ். அவரை பாதி வழியில வழிமறிச்ச 5 பேர் கொண்ட கும்பல் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து சரமாரியா வெட்டி இருக்காங்க. சுரேஷ் தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்க உள்ள காலி கட்டடத்திற்கு ஓடி இருக்காரு. ஆனா விடாம துரத்தன அந்த கும்பல் கண்மூடித்தனமா வெட்டி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அவரு ரத்த வெள்ளத்துல துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்க அங்குள்ள மக்கள் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. அப்ப சுரேஷுக்கும் மணிங்கிற இளைஞருக்கும் ரொம்ப நாட்களா முன்பகை இருந்துச்சு. மணிதான் அவரை வெட்டி கொன்னிருப்பாருன்னு சொல்லி இருக்காங்க.
இத வச்சு போலீசார் அந்த கும்பலை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதியில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அடுத்து மணியோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க போலீஸ். ஆனா அதுலயும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு, முன் விரோதத்தால நடந்த கொலையா இல்ல வேற ஏதேனும் காரணமானு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. நெல்லை பேட்டை வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி சுரேஷ். இவருக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்குன்னு சொல்லப்படுது. கட்டட தொழிலாளியான இவர் மீது கஞ்சா, வழிப்பறி, கொலை உள்ளிட்ட பல வழக்குகள் இருக்கு. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிங்கிற நபரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மணி மேலையும் நிறைய கேஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் கஞ்சா விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பல முறை சிறைக்கு போனாலும் வெளியே வந்தவுடனே மறுபடியும் கஞ்சா தொழில ஆரம்பிச்சிருவாங்களாம். சமீபத்துல ரவுடி சுரேஷ் நண்பர் மணிக்கிட்ட விற்பனைக்காக கஞ்சா வாங்கி இருக்காரு. ஆனா அதுக்கான பணத்தை அவர் கொடுக்கல. சுரேஷ் பணத்தை அப்ப தருவேன் இப்ப தருவேன்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா நீண்ட நாட்களாகியும் பணத்தை கொடுக்கவே இல்லை. இதனால 2 பேருக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சுரேஷ் வீட்டுக்கு போன மணி பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி இருக்காரு. அதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல, கொஞ்ச நாட்கள் டைம் கொடு, உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு அலட்சியமா சொல்லி இருக்காரு. இதனால 2 பேருக்கிடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சமீபத்துல சுரேஷ் ஆறுமுகநேரி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில கஞ்சா விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தப்ப போலீஸ் அவரை மடக்கி பிடிச்சு சிறையில அடைச்சிட்டாங்க. அப்ப போலீசார் மணிய பத்தியும் சுரேஷ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல மணியும் அவனோட மனைவியும் வீட்ல வச்சே கஞ்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லி இருக்காரு. இதனால நேரா மணியோட வீட்டுக்கு போன போலீஸ் கஞ்சாவை கைப்பற்றி 2 பேரையும் பிடிச்சு சிறையில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கஞ்சா விற்பனை தொடர்பா சுரேஷ் தான் தன்னை மாட்டி விட்டுருப்பான்னு நினைச்சு கொலவெறியான மணி அவரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. அதுபடி சுரேஷும் நேத்து சிறையிலிருந்து வெளியில வந்திருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்ட மணி தன்னோட ஆதரவாளர்கள் கூட சேர்ந்து அவன் எங்கெங்க தனியா போறான், எப்பெல்லாம் அவன் கூட ஆட்கள் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி இருக்காங்க. அதுபடி நைட்டு நேரத்துல தன்னோட தாய் தந்தைய பார்க்க பேட்டை பகுதிக்கு வந்துட்டு நண்பர்களையும் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்திருக்காரு சுரேஷ். அப்ப அவரை பாதி வழியில வழிமறிச்ச மணியும் அவரோட ஆதரவாளர்களும் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து ஓட ஓட சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தலைமறைவா இருக்கிற கொலையாளிகளை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. சாலையில் வைத்து சண்டையிட்டுக் கொண்ட ஐஸ்கிரீம் கடை உரிமையாளர்கள் ஒருவர் மற்றொருவரின் தலையை துண்டாக வெட்டி எடுத்து சாலையில் ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டிற்கு நடந்து சென்ற கொடூரம். தலையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு உணவு சமைத்துக் கொண்டிருந்த பயங்கரம். ஐஸ்கிரீம் கடை உரிமையாளர் தலை துண்டாக்கி கொலை செய்யப்பட்டதையே பின்னணி என்ன? பாராபங்கி பகுதியே ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்ப பாப்ளுங்கிற நபரும் சங்கருங்கிற நபரும் நடு ரோட்ல நின்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சங்கர் பாப்லுவை சரமாரியா கத்தியால உடம்பு ஃபுல்லா குத்தி இருக்காரு. கை, கால், முகம்னு எல்லா இடங்கள்லயும் கண்மூடித்தனமா குத்தி சரிச்சிருக்காரு. இதுல நிலை குழஞ்சி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத சங்கர் பாப்லுவோட தலைய துண்டா வெட்டி எடுத்திருக்காரு. அடுத்து தலைய கையில பிடிச்சுக்கிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வச்சு நேரா கொலையாளியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப தலைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு உணவு சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு சங்கர். இத பார்த்த போலீஸ் அவரை சுத்தி வளைச்சு மடக்கி பிடிச்சிருக்காங்க. அடுத்து
நேரா அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் இந்த கொலைக்கான பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாராவங்கி பகுதியைச் சேர்ந்த சங்கருங்கிற நபருக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்காங்க. இவரு ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காரு. அதுல வர்ற லாபத்தை வச்சு மனைவியையும் குழந்தைகளோட படிப்பு செலவையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில இவரோட கடைக்கு பக்கத்துல பாப்லுங்கிற நபர் புதுசா கடை வச்சிருக்காரு. இதனால சங்கரோட வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவரோட கடைக்கு அடிக்கடி வர்ற வாடிக்கையாளர்கள் எல்லாரும் பாப்லுவோட கடைக்கு போயிருக்காங்க. இதனால பாப்லு மேல கடும் கோபத்துல இருந்திருக்காரு. 2 பேரும் அடிக்கடி வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாப்லுவோட கடைக்கு போன சங்கர், நீ வேற எங்கேயாவது போய் கடைய போட வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து கடை போட்டிருக்க? உன்னால என்னோட வியாபாரமே போச்சு. டெய்லி 1000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப கம்மியா கிடைக்குது. என் குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீ உன் கடையை காலி பண்ணிரு, இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அதுக்கு பாப்லு, எனக்கு இந்த ஏரியாவில் தான் நல்ல லாபம் கிடைக்குது. என் கடையை தேடி வாடிக்கையாளர்கள் வர்றாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்க தான் கடை போடுவேன். என்னால வேற பகுதிக்கெல்லாம் போயிட்டு கடை போட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி இருக்காரு. இதனால 2 பேருக்கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க. இத பார்த்து ஓடி வந்த பொதுமக்கள் 2 பேர்கிட்டையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு கொலவெறியோட போன நபர், பாப்லுவால நம்ம பொழப்பே போயிருச்சு, அதனால அவனை சும்மா விடக்கூடாது, அவன் கதையை முடிச்சாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சிருக்காரு. அதுபடி மறுநாள் காலையில கடைக்கு போயிருக்காரு சங்கர். அப்ப மறுபடியும் 2 பேருக்கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப நடு ரோட்ல வச்சு அவரை சரமாரியா தாக்குன சங்கர் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சரமாரியா குத்தி தலைய துண்டா வெட்டி எடுத்திருக்காரு. அடுத்து நேரா தலையோட வீட்டுக்கு போயிட்டு அத பக்கத்துல வச்சு உணவு சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் வீட்ல இருந்த சங்கரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.